ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனது மதிப்பிற்குரிய மேசராசி அன்பர்களே, இன்றைய பலன்களை விரிவாக காண்பதற்கு முன்னதாக எல்லாம் வல்ல 30 முக்கோடி தேவர்களுக்கும் மேலான கதிர்வேலனை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு தொடங்குவோம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை ஆட்கொள்ளும் வேலனே போற்றி. நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே சூழப்போகிறது. மேசராசினரின் தனித்துவமான குணாதிசயங்கள். மேசராசியில் பிறந்தவர்கள் தங்களை நாடி உதவி கேட்ப வருபவர்களை இன்முகத்தோடு உபசரிப்பதில் நிகரற்றவர்கள். பிறருக்கு வேண்டிய உதவிகளை செய்து மகிழ்வதில் இவர்களுக்கு தனி அலாதி பிரியம் உண்டு. தெய்வத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் எதற்கும் அஞ்சாத திடமான மன உறுதியும் கொண்ட இவர்களது பிறவி குணம். தான் எடுத்த காரியத்தில் முழுமையான வெற்றியை ஈட்டும் வரை இவர்கள் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை தட்டுவதை விட உழைப்பின் வியர்வைத்தான் அதிகம் நம்புவார்கள். இறை நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இவர்களது 2 கண்கள் போன்றது. அசாத்தியமான மன வலிமையும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் இவர்களிடம் இயல்பாகவே குடிகொண்டிருக்கும். 2026இல் நிகழ இருக்கும் கிரக மாற்றங்களும் தாக்கங்களும். இந்த 2026ஆம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு ஏற்பட போகும் வாழ்வாதார மாற்றங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். தொழில் வளர்ச்சி, வரவு செலவு, இல்லற வாழ்க்கை, காதல் உறவுகள், கல்வித்தரம் மற்றும் ஆரோக்கியம் என அனைத்து துறைகளிலும் நவகிரகங்களின் சஞ்சாரம் எத்தகைய விளைவுகளை தரப்போகிறது என்பதை இங்கே காணலாம். மேசராசியில் அஸ்வினி, பரணி மற்றும் கார்த்திகையின் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே ஆளுமை திறனும் தலைமை பண்பும் மிக்கவர்கள். உங்களின் வேகமான செயல்பாடுகளும் சமயோசிதமான புத்திசாலித்தனமும் மற்றவர்களை வியப்பில் ஆழ்த்தும். எத்தகைய கடினமான சூழலையும் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறும் பக்குவம் உங்களிடம் உண்டு. கடந்த கால பாடங்களும் 2026ஆம் புதிய விடியலும். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த சில துரோகங்களும் மனவேதனைகளும் உங்களை இன்னும் செதுக்கியிருக்கிறது. சில காயங்கள் ஆறாமல் இருந்தாலும் உங்களின் கடமைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் மத்தியிலும் உங்களின் தூய்மையான பக்தியையும் நற்சிந்தனைகளும் உங்களை காக்கும் அரணாக திகழும். மற்றவர்களின் விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறுவீர்கள். சுக்கிரன் பொருளாதார நிலையில் ஒரு மாபெரும் ஏற்றத்தை தரப்போகிறார். தாய்வழி உறவுகள் மூலம் எதிர்பாராத நன்மைகள் தேடி வரும். ராகு, கேது இவர்களின் இடமாற்றம் உங்கள் வாழ்க்கையில் சில மறக்க முடியாத அதிரடி மாற்றங்களை உருவாக்கும். குறிப்பாக திருமண தடைகள் விலகி சுபகாரியங்கள் கைகூடும். பணிச்சூழல். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கப்பெறும். சொந்தமாக வீடு கட்டும் கனவும் நனவாகும் காலம் இது. குடும்பம் மற்றும் சமூக வாழ்க்கை. இல்லத்தரசிகள் தங்கள் மன அமைதிக்காக தியானம் மற்றும் யோகாசனங்களை மேற்கொள்வது மிக அவசியம். தம்பதியினரிடையே நிலவி வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். வங்கிக் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு சாதகமான செய்திகள் வரும். அரசு பணிக்கு தயாராகி வருபவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலமாக அமையும். எச்சரிக்கை: நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக இருக்கவும். தேவையற்ற பழக்க வழக்கங்கள் அல்லது தவறான முதலீடுகள் உங்கள் பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடும். புதிய முயற்சிகளில் இறங்கும் முன் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது. நட்சத்திர ரீதியான பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கதவை தட்டும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் பெரும் லாபங்களை ஈட்டலாம். குடும்பத்தினருடன் இணக்கமாக செல்வது மன அமைதியை தரும். பிள்ளைகளின் தேவைகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ராகுவின் சாதகமான சஞ்சாரத்தால் தடைபட்ட தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். பரணி நட்சத்திரம். ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு மைல்கல்லாக அமையும். சுக்கிரனின் பலத்தால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும். எதிர்ப்புகள் விலகி வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். லட்சுமி தேவியை வழிபடுவது உங்கள் செல்வத்தை மேன்மேலும் உயர்த்தும். கார்த்திகை 1ஆம் பாதம். சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. குருவின் பார்வையால் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் கூடும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது சகல காரிய சித்தியை தரும். மேசராசிக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள். அதிர்ஷ்ட நிறங்கள்: தூய வெள்ளை மற்றும் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசைகள்: தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட தினங்கள்: வியாழன் மற்றும் வெள்ளி. அதிர்ஷ்ட மலர்கள்: மல்லிகை மற்றும் ரோஜா.
செய்ய வேண்டிய எளிய பரிகாரம்: உங்களின் கர்ம வினைகள் நீங்கி நற்பலன்கள் பெருக உங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலுள்ள முதியோர் இல்லங்களுக்கோ அல்லது ஏழ்மையில் இருக்கும் முதியவர்களுக்கோ உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். மிகப்பெரிய அளவில் செலவு செய்ய வேண்டியதில்லை. ஒருவேளை பசியாற்றினால் கூட அது உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை தேடித்தரும். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் முருகா போற்றி. எனதன்பு மேசராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது என்பதில் ஐயமில்லை. கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நம்பிக்கையோடு உங்கள் முயற்சிகளை தொடங்குங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற துல்லியமான ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்திடுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் தட்டி உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.